ஐயா வணக்கம்யா. இப்போ குழந்தைங்களுக்காக ஏதாச்சும் நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்கலாம் தான். இப்போ திடீர்னு உடம்பு இதுவாகுது, உடனே அங்க தூக்கிட்டு ஓடுறாங்க, இதை தூக்கிட்டு ஓடுறாங்க, என்னன்னே புரியாம சில விஷயம் பண்றாங்களா குழந்தைங்களோட அம்மா அப்பாலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சைட்ல இருந்து ஏதாச்சும் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. அவசரத்துக்கு சடனா பிள்ளைகளுக்கு அது சரியாகிறது மாதிரி ஒரு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு 3 வயசு இல்லைன்னு சொன்னா 1 வயசுக்கு மேலே 1 வயசு மேல இல்ல ஒரு 6 மாசத்துக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு, அதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடாது. அதுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு எலும்புச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அந்த எலும்புச்சம்பழத்தை சுத்தமா கழுவிக்கணும். கழுவிட்டு அந்த குழந்தையோட உச்சிக்குழியில வச்சுட்டு ஓம் காளி என்ற மந்திரத்தை சொல்லணும். ஓம் காளி என்ற மந்திரத்தை சொல்லணும். அது எந்த காளியா இருக்கட்டும், மயான காளியா இருக்கட்டும், வஜ்ரகாளியா இருக்கட்டும், கருங்காலி, எந்த காளியா இருந்தாலும் சரி, காளிட்டு ஓம் காளி என்ற மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சொல்லணும். சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த பிள்ளையோட இடவரம் 3 வட்டம், வலவரம் 3 வட்டம் சுத்திட்டு 4 அறுத்து குங்குமம் வச்சு பழையபடியும் கை கால் எல்லாம் தேய்ச்சி அப்படி மேல இருந்து கீழே தான் கொண்டு போகணும். கீழே இருந்து மேல போயிடக்கூடாது. சுத்திட்டு பழையபடி இடவரம் வலவரம் சுத்திட்டு 4 பக்கம் தூக்கி எரிஞ்சிடும். எரிஞ்சிட்டா காய்ச்சலா இருந்தாலும் சரி, இல்ல அரட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சாப்பிடாம இருந்தாலும் சரி, இல்ல ஓமளிப்பு கண் திஷ்டியா இருந்தாலும் சரி, அந்த நிமிஷமே அவங்களுக்கு அது தெரியும். ஒரு 5 நிமிஷத்துலயே அந்த ஒரு காய்ச்சல் ரொம்ப இதா இருந்தாலும் கூட இந்த ஹீட் அப்படியே குறைஞ்சிரும். அந்த பிள்ளைய தூங்குறது, சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும். அதனால நம்ம தூக்கிட்டு நம்ம அந்த மாதிரி பயந்துருச்சு பெண்ணிருச்சுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். அதை மட்டும் சொன்னா போதும். ஆனா அதை சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் பிள்ளை குணமாகணும், அதுக்காக அம்மாவை கூப்பிடுறேன். அந்த தாயோட எண்ணம் மட்டும்தான் மனசுல இருக்கணும். இங்க என் பிள்ளை குணமாகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் மனசுல இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க எலுமிச்சம்பழம் வச்சுட்டு நம்மளோட எண்ணம் எங்கிட்ட போனா அந்த அம்மா அருள் பாலிக்க மாட்டோம். நீங்க அந்த தாய் காளியை மனசார நினைச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை குழந்தை மேல வைக்கும் போது, அம்மா நான் என் பிள்ளைய காப்பாத்துறது கூப்பிடுறேன் வாமான்னு சொல்லி நீங்க சொல்லும் போது, அந்த தாயோட அந்த தாய் பதற பதட்டத்துக்கு அந்த அம்மா உடனே வருவா, ஆசீர்வாதம். ஓம் காளி அப்படின்ற மந்திரத்தை சொல்லும். அப்ப அது சரியாகும். சரியாகி அது ரிலீஃப் ஆயிரும். அந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி அறுத்து எறியுமோ அதே மாதிரி போயிடும், சரியாயிரும். இப்போ அதுக்குன்னு இப்போ நீங்க சொல்றீங்க 6 மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்க. ஏஜ் அதுக்கான ஒரு அதுக்கு கீழே உள்ள மேல இப்போ எது வரைக்கும் 20 15 அந்த மாதிரி யாருக்கு வேணா மரணத்தின் தருவாயில இருக்கிறவங்களுக்கு கூட அதை செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த 6 மாசத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்க கையில இப்படி வச்சுக்கணும். கையில இப்படி வச்சுக்கிட்டு ஓம் காளின்ற மந்திரத்தை சொல்லி மனசார வேண்டிட்டு அதுல ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு 4 மிளகு இல்ல 5 மிளகோ உள்ள தள்ளிட்டு அதை சீல் பண்ணிட்டு அவங்க தலையை சுத்திட்டு கை கால் எல்லாம் இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு எங்கிட்டாச்சும் தூக்கி எரிஞ்சு விட்டுரும். எரிஞ்சு விட்டுட்டீங்கன்னா அது ரிலீஃப் ஆயிரும், பண்ணிக்கலாம். இது குழந்தைகளுக்கு மெயினா தேவை. ஏன்னா என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் ஊசி போட்டும் சரியாக மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அந்த நேரம் அம்மாவை கூப்பிடுங்க. அவசரத்துக்கு உங்க குழந்தைகளை அம்மா காப்பாத்தி கொடுப்பா. இதெல்லாம் கையாண்ட முறைகள் பல பேத்துக்கு நாங்க செஞ்ச முறை. இன்னைக்கு என்கிட்ட வர்றவங்களுக்கு மந்திரிக்கிறது இதை வச்சு மயில் ரகை வச்சு மந்திரிக்கிறத காட்டில எலுமிச்சம்பழம் தான் எடுத்து கொடுக்கும். அதை செஞ்சு எலுமிச்சம்பழத்தை கூட சொல்லி அறுத்து சுத்தி போட்டுருங்க. காலையில பார்த்தா அந்த பையன் தூங்குனேன்னு செஞ்சா நல்லா இருந்தேன்னு சொல்லிடும். அப்பயே மாறிடும். அதனால நான் பெரிய ஆளுங்களுக்குமே நான் இதைத்தான் பண்றேன். அது பவரா வேலை செய்யும். இந்த எலுமிச்சம்பழம் சின்ன பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகணும், பெரிய ஆளுகளுக்கு எந்த அளவுக்கு அதை எதை கொண்டு போகணுன்றதை அதை தன்னடக்கி வச்சுக்கிறக்கூடிய ஒரு கொண்டு விடுது. அந்த எலுமிச்சம்பழம்ன்றது அனைத்து தெய்வத்துகளுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய, எல்லா வலைகளிலும் நம்பர் மாதிரி அதை விளைஞ்சு கொடுக்கக்கூடிய. அதனால அது யாருக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா செய்யற முறையோடு சுத்தத்தோடு செய்தோம்னால் எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு கட்டுப்பட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனா அதை நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க, நல்ல முறைக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். நம்ம சிந்தனைய நான் வேற பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க சொன்னோம்னா கண்டிப்பா அது நடக்காது. அப்புறம் 2வது சாமி சொன்னாரு நான் செஞ்சேன் நடக்கும்னு சொல்லக்கூடாது. நம்மளோட மைண்ட் ஒரு நிலையாக இருக்கும், இருந்தா கண்டிப்பா நம்ம நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், அதுக்கான இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை சொன்னீங்க. என்றும் அனுபவ சேனலுக்கு நீங்க ஒரு விஷயத்த கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சாமி.